ராமேஸ்வரத்தில் பாம்பன் பாலத்தை திறந்து வைத்ததில் மகிழ்ச்சி என பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 குழுமம் சார்பில் 2 நாட்கள் நடைபெறும் ரைசிங் பாரத் மாநாடு டெல்லியில் நேற்று தொடங்கியது. பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள், திரை பிரபலங்கள் என மொத்தம் 75 அமர்வுகளில் 100க்கும் மேற்பட்ட விஐபிக்கள் உரையாற்றும் வகையில் இந்நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. உலக அரசியல், பொருளாதாரம், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் கருத்துரை வழங்கும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் இம்மாநாட்டில் பங்கேற்க வந்த பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. Big round of applause for him please as he graces Rising Bharat 2025. प्रधान मंत्री जी आपका स्वागत है. அதைத் தொடர்ந்து மாணவர்களிடமும் ஆசிரியர்களிடமும் பிரதமர் மோடி கலந்துரையாடினார். பின்னர் உரையாற்றிய அவர், தான் பிரபலம் அடைவதற்காக வாழ விரும்பவில்லை எனவும் இந்திய மக்களுக்கு சேவை செய்வதற்காகவே வாழ விரும்புவதாகவும் குறிப்பிட்டார். 2047ஆம் ஆண்டை மையப்படுத்தி இந்தியா வளர்ச்சிக்கான பாதையில் பயணம் செய்ய தயாராகிவிட்டதாகவும் தெரிவித்தார். வக்பு சொத்துக்களின் மீது சிலர் ஆதிக்கம் செலுத்தி இருந்ததாகவும் அதை மீட்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் கூறிய பிரதமர் மோடி, வக்பு சட்ட திருத்தம் மூலம் வக்பு சொத்துக்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் அண்மையில் திறக்கப்பட்ட பாலம் குறித்தும் பிரதமர் உரையாற்றினார். जब हमारी सरकार आई तो नए पंबन ब्रिज के लिए काम शुरू हुआ और अब देश को अपना पहला वर्टिकल रिफ्ट रेल सी ब्रिज मिल गया है. நிகழ்ச்சியில் பேசிய மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி, நாட்டில் விபத்துக்களை தடுக்க பல கட்ட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். சாலை விதிமீறல்களில் இருந்து யாரும் தப்ப முடியாது என்ற அவர், தனது காருக்கே 2 முறை அபராதம் கட்டும் சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். வாகன உற்பத்தியாளர்கள் வாகனத்துடன் சேர்த்து 2 தலை கவசங்களையும் வழங்க வைப்பது தொடர்பாக யோசித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார்.